ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யூதா எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமா? எவ்வளவு காரியங்களுக்காய் போராடுகிற கூட்டத்தை பார்க்க முடிகிறது. அரசாங்கத்திற்காக, பதவி உயர்வுக்காக, இன்னும் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு காரியங்களுக்கும் போராடி போராடி போராடிதான் இதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, வாழ்க்கையே போராட்டம் என்று சொல்லி புலம்புகிற கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய போராட்டத்தை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசத்திற்காக, விசுவாசத்தின் அளவு குறையும் பொழுது, விசுவாச வார்த்தைகள் குறையும் பொழுது, விசுவாச பார்வை குறையும் பொழுது, நாம் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் போராட வேண்டும். அதை அப்படி விட்டு சும்மா உட்கார்ந்து விடக்கூடாது. பிசாசானவன் பலவித போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா எந்த விதத்திலும் அந்த போராட்டத்தில் விசுவாசத்தை நாம் இழந்து விடவே கூடாது. தைரியமாய் விசுவாசத்தை விட்டு கொடுக்காம, விசுவாச வாழ்க்கை விட்டு நான் விலக மாட்டேன், நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் சொல்ல முடியுமா? பவுலுடைய வாழ்க்கை எடுத்துடுங்க, எல்லா பக்கமும் போராட்டம் தான். ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறார், எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும், உடைக்கப்பட்டாலும், தூக்கி எறியப்பட்டாலும், கொல்லப்பட்டாலும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தவர் சொல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் யார் மேல் என் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி தெளிவாக பேசுகிறார். வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போமா? 25 ஆண்டுகளாய் ஒரு போதகர் ஊழியம் செய்கிறார். நல்ல ஒரு திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திரளான ஆத்துமாக்கள், ஏராளமான ஜனங்கள் வந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி நல்ல முறையில் ஆண்டவர் அதை நடத்தி கொடுக்கும் பாக்கியத்தை கொடுத்து போய்கொண்டிருந்த காலம், திடீரென்று அந்த போதகர் வியாதிப்பட்டு படுக்கையாகிறார். ஒரு சோர்வு அவரை பிடித்து விட்டது. மறுபக்கம் விசுவாச போராட்டம். வியாதி விட்டு நான் எழுந்திருப்பேனா, திருப்பி ஊழியம் செய்வானா, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதே, ஏராளமான சபையின் திருச்சபையின் மக்கள் இருக்கிறார்கள், அவருடைய காரியங்களை விசாரிக்க முடியவில்லை, போய் பார்க்க முடியவில்லையே. ஒரு வருத்தம், போராட்டம். மறுபக்கத்திலே பிசாசானவன் பேச ஆரம்பித்தான். அவன் ஒரு ஒளியின் தூதனை போல ஒரு வேஷம் அணிந்து போதகர் முன்பாக ஒரு தேவதூதனை போல தோன்றி சொல்லுகிறான், நீ பிழைக்க மாட்டாய், மறித்து விடுவாய். இது இன்னும் அவருக்குள்ளே சோர்வை கொண்டு வந்து மரணத்தை நோக்கி பயணம் ஆரம்பித்து விட்டது. சபை மக்களுக்கெல்லாம் ஒரே துக்கம். போதகர் இப்படி போராடி கொண்டிருக்கிறார், நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்ல. ஆனால் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தும் அந்த முன்பாக வந்து சொன்னது கர்த்தருடைய தூதனா அல்லது பிசாசின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையாண்டு கண்டுபிடிக்க முடியவில்லை. சூழல் சோர்ந்து இருக்கும் பொழுது திருச்சபையாரில் ஒரு சிறு கூட்டம் ஜெபிக்க ஆரம்பித்ததாம். ஆண்டவரே, எங்கள் போதகரை நீர் திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரா, அந்த வியாதியிலிருந்து விடுவிக்க மாட்டீர் சொல்லும்போது ஆண்டவர் அந்த திருச்சபையில் உள்ள சிறு ஜெபிக்கிற கூட்டத்துக்கு ஆண்டவர் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் எழுப்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், ஆனால் நான் சொல்லுவதை நம்பாமல் ஒரு ஒளியின் தூதன் போல வேஷம் அணிந்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நம்பி அப்படியே புலம்பி போராடி கொண்டிருக்கிறதுனால் நான் என்ன செய்வதென்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அந்த ஜெபிக்கிற கூட்டம் உடனே வெளிப்படைந்து அந்த போதகரோடு பேசி, ஐயா, நீங்கள் சாக மாட்டீர்கள், இந்த வியாதி மரணத்தை கொண்டு வராது, இதை விட்டு நீங்கள் வெளிவர முடியும், நீங்கள் அதை நம்புங்கள், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வையுங்கள், நாங்களும் ஜெபிக்கிறேன் அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். நடந்தது என்ன? அந்த விசுவாசம் திரும்பி அவருக்குள் வந்தது, நம்பிக்கை அவருக்குள் வந்தது, சூழ்நிலைகள் மாறினது. மரணத்துக்கு நேராய் போனவர் ஜீவனுக்கு நேராய் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார். சிந்தையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை. அந்த விசுவாசத்தை இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டேன். எல்லா ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற சத்துருவின் கிரிகளை கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். திரும்பவும் தன்னுடைய ஊழியத்தை தொடர முடிந்ததா? அநேக நேரம் மற்றவர்கள் சொல்கிற வார்த்தை நம்மை உடைக்கிறது, விசுவாசத்தை இழக்கிறோம். பிசாசானவன் கொண்டு வருகிற கெட்ட சொப்பனங்கள், கெட்ட காரியங்கள், ஒருவேளை ஆண்டவர் பேசுறது போல பேசுகிற காரியங்கள் கூட அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மாறாக கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போம். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியிலே வளருவோம், விசுவாசமும் பெருகும். நாம் இழந்து விட மாட்டோம். போராட்டங்கள் வரும் பொழுது விசுவாசத்தினால் அந்த போராட்டத்தையும் நான் ஜெயிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு போராட்டம் நிறைந்த நாட்களிலும் கூட நாங்கள் விசுவாசத்தினால் அந்த போராட்டத்தை ஜெயிக்கத்தக்கதாய், நல்ல போராட்டத்தை போராடத்தக்கதாய், நம்முடைய பலத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற்றிக் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போராட்ட உலகத்திலே நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாதப்பா. எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், அதிலே வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். எந்தெந்த காரியங்கள் எங்கள் விசுவாசத்தை இழக்க வைக்கிறதோ, நம்பிக்கை குலைக்கிறதோ, எந்த இடத்துல குழப்பங்களை ஏற்படுத்துகிறதோ அதை எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அதன் மேல் எங்கள் சிந்தையை வைத்து உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யும். வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, நம்பிக்கை இழந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையும் மாறட்டும்.
பொல்லாத சத்துரின் கிரியைகள், வஞ்சிக்கிற காரியங்கள் மறையட்டும். அப்படி நாம் மகிமைப்படத்தக்கதாய் அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீண்டும் அப்படி பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை இழந்துடாதங்க. போராடி அதை திருப்பிக்குங்க. விசுவாசம் வந்துருச்சுன்னா போதும், இழந்து போன அத்தனையும் தானே திரும்பி வரும். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.